அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக அற்புதமான நன்னாளாக இன்று எல்லாருக்குமே அமையட்டும். வாழ்க வளமுடன். இன்று பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் 23ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் நம்பர் ஒரு ரொம்ப சிறப்பான நியூமரலாஜியில் நல்ல நம்பருங்க. இன்றைக்கி சோமவாரமாக இருந்து அஷ்டமி திதிங்க. முக்கியமான காரியங்கள் சுபகாரியங்கள் தவிர்த்துருங்க. மற்றபடி திட்டமெல்லாம் போடலாம், நல்ல விஷயத்துக்கு பிளான் பண்ணலாம். இதெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். ஆணி உத்திர திருமஞ்சனம்பாங்க. அந்த ஆணி உத்திர தரிசனம் ஸ்ரீ நடராஜ பெருமாளுக்கும் உண்டுங்க. பார்த்திங்கன்னா தில்லை நடராஜர்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பார்த்திங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சில நாட்கள் சில விஷயங்கள் ஆகம விதிப்படி அங்கே அபிஷேகம் ஆராதனையில் அற்புதமாக நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம ஒரு பிறக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிறக்கக்கூடிய அந்த ஊரோடைய மகிமை நம்ம சொல்லுவோம். எப்படின்னா இந்த நம்ம பிறந்த தமிழனா கலாச்சாரத்தோட இப்போ கும்பகோணத்தில் பிறந்த ஒரு மகிமை, தில்லை நடராஜர் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் பிறந்தால் ஒரு புண்ணியம், இப்படி மதுரையில் பிறந்தால் நமக்கு ஒரு புண்ணியம், இப்படி எல்லாம் இருக்குது. இது மாதிரி இந்த சிவனை இன்றைக்கி ஆராதனை பண்ணுறதும் அஷ்டமி திதியில் நம்ம கஷ்டமெல்லாம் நீங்கணும்னு அபிஷேகம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். உத்திரம் நட்சத்திரம் ஊர்கோடியில் ஒரு நிலம் இருக்கும்பாங்க. நிறைய பொன்பொருள் சேரக்கூடிய ஐயப்பனுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்கங்க. அப்போ இந்த உத்திர நட்சத்திரமே சூரியனுடைய ஆதிக்கம்ங்கனால எப்பயுமே இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்பொழுது அவங்களுக்கு 1ஆம் பாதம் மட்டும்தான் இங்கே சிம்மத்தில் இருக்குங்க. மற்ற 3 பாதமும் பார்த்திங்கன்னா கண்ணியில் போய் விழும். ஸோ இவங்களுக்கு என்னென்னா அப்பாவை இந்த எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறக்கும் பொழுது அப்பாவை மட்டுப்படுத்திடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்களுடைய இருக்கிற கௌரவம், அந்தஸ்து, உயர்வு, ஆரோக்கியம், தொழில் எல்லாமே அப்பாவோட விஷயத்தை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபேமிலியில் அந்த குழந்தை திருமணமாகி போகிற வரையுமே சிரமத்தை கொடுத்துரும் தகப்பனுக்கு. இதெல்லாம் அனுபவமாக நம்ம சொல்கிறது. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலாபலன் உண்டு. அப்போ இங்கே இன்றைக்கி நேற்றே தந்தையர் தினம் சொன்னோம். இன்றைக்கி யாருடைய அப்பாவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அப்பாவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்களேன். இன்றைக்கி போயிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவருடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. சிவனுக்கு நடராஜருக்கு கண்டிப்பாக ஒரு அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே கஷ்டங்கள் எல்லாமே தீரும். நாளை சந்திப்போம்.